திமுக தனது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க பல்வேறு அரசியல் வியூகங்களை வகுத்து வருகிறது. திமுக கூட்டணியில் முதன்முறையாக தேமுதிக கூட்டணி வைத்துள்ள நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்துள்ளார். இவ்வாறு பல்வேறு கட்சி தலைவர்களை ஸ்டாலின் அரவணைத்து செல்வதால் திமுக கூட்டணி மேலும் பலம் பெற்று இருக்கிறது. இந்த நிலையில் தனது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரே நாளில் 9 கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்துள்ளது. காங்கிரஸ், மதிமுக, கோமதேக, ஐயுஎம்எல், தவாக, மமக, பாஜக, எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது. விசிக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுடன் மார்ச் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது.